श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வான் திருமாலிரும் சோலை அழகர அனுபவிக்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருமேனியில ஒவ்வொரு அவயவமாக அனுபவிக்கின்றார். அதுல அந்த எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றை அதை வர்ணிக்கிறார். அதை நாம் தெரிவித்தோம். அந்தஸ்தமிர நிர்மிதமேவ யஸ்யாசி தத்சார சாதித சுதம் ஸ்வதிவிருத்த வார்த்தம் ஈசஸ்ய கேசவகிரேஹே அலகாலி ஜாலம் தத்துல்ய குல்ய மதுபாட்டிய மகாவனஸ்ய என்பதாக அந்த பெருமாளுடைய திருக்குழல் ஒவ்வொரு அந்த குழல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேசமுமே கூட அந்த இருட்டை கடைந்து எடுத்து அதனுடைய சாரமாக இருக்கிறதுலேருந்து எடுத்து அது பஞ்சுலேருந்து நூல் வர மாதிரி அந்த நூல் மாதிரி அந்த ஒவ்வொரு கேசமும் அமைஞ்சிருக்கு. அவ்வளவு கர்மையாக ஆச்சரியமாக இருந்துருக்குன்றதெல்லாம் ஆழ்வார் அருளி செய்த விஷயத்த அப்படியே இந்த இடத்துல சொல்லி அனுபவிக்கிறார். அடுத்ததாக அந்த எம்பெருமானுடைய திருநெற்றி கட்டு அந்த நெத்திய அனுபவிக்கிறேன். ஜுஷ்டாஷ்டமி கஜ்வலதிந்து சன்னிபம் த்ருதோத்வபுண்ட்ரம் விலசத்விசேஷகம் பூம்னா லலாட்டம் விபுலம் விராஜதே வனாத்ரிநாதஸ்ய சமுச்ச்ரிதஸ்ரீயः. சமுச்ச்ரிதஸ்ரீயः வனாத்ரிநாதஸ்ய என்பதாக இவருக்காகவே அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை ஏறு திருவுடையான் என்பதாக. அந்த ஏறு திருவுடையான் சந்நிதியே ஒண்ணு தனியா இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த அழகர் சன்னதியில போய் சேவிச்சோம்னாக்க அந்த சன்னதிக்கு போறதுக்கு முன்னையே இடதுகை பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ஏறு திருவுடையான்ற சன்னதியே ஒண்ணு இருக்கு. ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கோம். அகையால சமுச்ச்ரித ஸ்ரீயா அந்த பெருமாள் திரிபிராட்டியை தன் திருமார்பிலே ஏற்றி கொண்டிருக்கிறவர் என்று சொன்னாக்க அந்த திருமார்பு பெருமாளுடைய திருமார்ப உகந்து அந்த இடத்துல பிராட்டி பெரிய பிராட்டிய நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருமார்பை உடையவர் எம்பெருமான். அவர் வனாத்ரிநாதன். அந்த திருமாலிரும் சோலைக்கு அந்த காட்டுக்கு அழகர். அவர் நாதனாக எழுந்துள்ளிருக்கிறார் என்பதாக சொல்றார். அவருடைய நெத்தி திருநெற்றி கட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். நெத்தி அகலமா இருந்துன்னாக்கா அது விபுலம் என்பதாக சொல்லி சொல்றது. விபுலம்னா ரொம்ப விசாலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த விசாலமாக அந்த திருநெத்தி கட்டு இருந்துருக்கான். இங்க ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். நம்ம என்னன்னா தலையில சில பேருக்கு சில சமயத்துல வழுக்கம் வந்துடும். இப்ப என்ன மாதிரி இருக்கவளுக்கெல்லாம் வழுக்கம் வந்துடுச்சுனாக்க இந்த நெத்தியே அப்படியே நீண்டுட்டு போகும். தலையில பாதி வரைக்கும் போகும். அத விசாலம்னு சொல்லல இந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க இந்த மின்னிச்சி மயிர்னு அலக்கம்னு சொல்ற இந்த திருநெத்தி கட்டுல சுருள் சுருளா கண்ணங்கரையல்னு கருமையாக இருக்கக்கூடிய அலகாவளி என்று
அவைகளை மங்களாசாசனம் பண்ணிருக்கேன். இப்ப இந்த வழுக்க விஞ்சவனுடைய முகத்துல அந்த அலக்காவளி எல்லாம் இருக்கவே இருக்காது. அப்போ சுவாபாவிகமாகவே அந்த பெருமாளுடைய திருநெற்றிக்கட்டுன்றது அகலமாக இருந்துருக்கான், நெத்தி விசாலமாக இருந்துருக்கான், விபுலமாக இருந்துருக்கு, விசாலமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட விபுலம் விராஜதே லாட்டம் என்று அதை சாதிக்கிறார். ஜுஷ்டாஷ்டமீகஜ்வலதிந்து சன்னிபம் திருதோத்வபுண்ட்ரம் விலசத்விசேஷகம். அந்த திருநெத்தி எப்படி இருந்துருக்கு என்பதை பத்தி சொல்ற. அந்த திருநெற்றி விசாலமாக இருந்ததோடு இல்ல, அதுல ஊர்துவ பண்றோம் ஆச்சரியமான திறமன் காப்பு சேவை சாய்க்கிறது தான் அதுல. அதாவது நெற்றி இருந்ததுன்னாக்க இந்த நெத்தியில திறமன் இல்லாத எப்பவுமே இருக்கக்கூடாது. பெண்கள் திலக்க விட்டு இருப்பா, புருஷெல்லாம் நல்லா ஊர்துவ பண்றத எட்டு இருக்கணும். இந்த திறமன் இல்லாத இருந்ததுன்னாக்க அது பாழ் நெத்தி என்பதாக சொல்லுவா. அது ஒரு நெத்திக்கு உண்டான லட்சணமே இல்லாத ஒரு விஷயம் அது. இப்படி அந்த ஊர்துவ புன்றத்தோட பெருமாள் திருதோர்த்வ புன்றம் விலசத் விசேஷகம், அந்த ஊர்துவ புன்றத்தோட விளங்குவதாக ஆச்சரியமாக இந்த திருநெத்தி கட்டு இருக்கிறதுன்னு சொல்ற. அதோடு இல்ல, அந்த நெத்தி இப்படி விளைஞ்சு அப்படி வருது. இப்ப சாதாரணமா பாஷாந்தரத்துல சொன்னோம்னாக்க செமி சர்க்கிள்னு சொல்லுவா, அரை வட்டம்னு சொல்லுவா. அந்த மாதிரி நெத்தி பெருமாளுடைய நெத்தி இருந்துருக்கான். அந்த நெத்தி எப்படி இருக்குன்னா, அஷ்டமி சந்திரன், அஷ்டமி அன்னைக்கு சந்திரன் இருக்கிற சந்திரன் எப்படி பிரகாசிப்பானோ அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்துருக்கு. அஷ்டமி சந்திரனை போல இருந்துருக்குன்னு சொல்ற. அத்திருக்குழல் சேர்த்தியாலே ஒரு பாகம் இருளோடே சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற திருநெற்றியை அனுபவித்து நாள் மண்ணு வெண் திங்கள்கள் நயந்தார் கட்கின சிலைகள் என்பது பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய திருநெற்றி கட்டை பத்தி அனுபவிச்ச ஒரு விஷயம். அத்திருக்குழல் சேர்த்தியாலே ஒரு பாகம் இருளோடே சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிறது. இந்த திருநெத்தி கட்டுல இந்த முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த அலக்கம்னு சொல்லக்கூடிய அந்த முடிகள் சுருளாக கணக்கரேன்னு இருந்துருக்கு. அது பார்த்தா ஒரு பெரிய இருட்டாட்டம் இருந்துருக்கு. இந்த பக்கத்துல பார்த்தோம்னாக்கா பிள்ளைன்னு அந்த திருமேனி இருந்துருக்கு. இது அஷ்டமி சந்திரன் மாதிரி ஒரு பிரகாசத்தோட இருந்துருக்கு. இந்த அஷ்டமி சந்திரன் மாதிரி ஒரு பிரகாசம், இந்த பிரகாசத்துக்கு தான் அஷ்டமி சந்திரன் சொல்றது. இந்த அஷ்டமி சந்திரனை பார்த்தோம்னாக்கா அந்த சந்திரன்லயே தெரியும். அந்த சுக்லாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி ரெண்டு அஷ்டமிலையும் இருந்துருக்கும். ரெண்டு அஷ்டமிலையும் சந்திரன் ஒரே மாதிரி தான் இருந்துருக்கும். அதாவது அரை வட்டம் செமி சர்க்கிளா தான் இருக்க போறது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல எந்த பாகம் தெரியும், எந்த பாகம் தெரியாது, எந்த பாகத்துக்கு வெளிச்சம் இருக்கும், எந்த பாகத்துக்கு மறைவு இருக்கும்ன்றதுதான் சுக்லாஷ்டமியிலையும் கிருஷ்ணாஷ்டமியிலையும் வேறுபாடு இருக்கும். அந்த அஷ்டமி சந்திரன்ல ஒரு பாகத்துக்கு அந்த பிரகாசம் இருந்ததுன்னா கூட இன்னொரு பாகமும் நிழல் மாதிரி அங்க தெரிஞ்சுன்னு தான் இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு அனுபவமா இந்த இடத்துல பெருமாளுடைய திருநெற்றிக்கட்டு, அந்த சுந்தரபாகவனுடைய திருநெற்றிக்கட்டு, அத்திருக்குழல் சேர்த்தியாலே
ஒரு பாகம் இருளோடே சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற இந்த அஷ்டமி சந்திரன் மாதிரி ஒரே, அதாவது ஒரு பாதி பிரகாசத்தோட இருந்துருக்கு, அதே மாதிரி ஒரு அரைவட்ட ரூபத்துல இருந்துருக்கு, செமி சர்க்கிள் மாதிரி இருந்துருக்கு என்பது அதை மாத்திரம் சொல்லல. ஒரு பாகம் பிரகாசிச்சுண்டு ஒரு பாகம் பிரகாசிக்காமலும் இருந்துருக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லச்சே ஆழ்வார் பாசுரத்தை சாதிக்கிறார். காண்மின்கள் அந்நயர்கள் என்று காட்டும் வகையறியேன், நாள் மன்ன வெண்திங்கள் கொல் நயந்தார்கட்கு நச்சிலை கொல் சேன் மன்ன நாள் தடந்தோள் பெருமாள் தன் திருநுதலே கோள் மன்னி ஆவியடும் கொடியேனுயிர் கோளிழைத்தே. இந்த எம்பெருமானுடைய திருநீற்றை கட்ட சேவிக்கச்சே அப்படியே என்னுடைய பிராணனே அவர் திருவடியில சமர்ப்பிச்சிடணும் போல இருந்துட்டு இருக்கான். இது ஆழ்வார் நாயக்கா பாவத்தை ஆசிரியிச்சு சாதிக்கிற ஒரு விஷயம். காண்மின்கள் அந்நயர்கள் அங்க இருந்துருக்கிற அம்மா ஸ்தானத்துல இருந்துருக்கிற பெண்களை பார்த்து சொல்ற, எனக்கு அந்த எம்பெருமானுடைய திவ்யாவயவங்கள்லாம் எனக்கு சாட்சா்காரம் ஆறுது. அந்த மானசிகமான சாட்சா்காரத்தை எனக்கு அப்படியே நான் சேவிக்கிறேன். இந்த மாதிரி சேவை உங்களுக்கு கிடைச்சதுன்னாக்க நீங்களும் நான் எந்த நிலையில இருப்பனோ அந்த நிலையில தான் நீங்களும் இருப்பீங்கன்னு ஒரு அர்த்தம். அவளுக்கு தெரியுறதா தெரியலையான்றத பத்தி நினைக்கல ஆழ்வார். இவர் தனக்கு சேவையாற விஷயம், பெருமாள் நமக்கு அவருக்கு சேவை சாய்க்கிறது, அந்த திருநெற்றிக்கட்டு சேவை சாய்க்கிறது, திருமுக மண்டலம் சேவையாறுது அவருக்கு. அது பார்த்த உடனே எல்லாருக்கும் சேவையாறுதான் நினைச்சுட்டு ஆழ்வார் அந்த இடத்துல சாதிக்கிற, காண்மின்கள் அந்நயர்கள் என்று காட்டும் வகையறியேன். உங்க எல்லாரையும் கூட்டு தோப்பாரு இப்படி சேவை சாய்க்கிறே இருப்பாரு என்று சொல்ல முடியாத ஒரு ஸ்திதியில நான் இருந்துருக்கேன். அழகரை போய் சேவிக்கிறோம், அழகருடைய நமக்கு பிரத்யட்சமா இருந்துருக்கிற அர்ச்சாமூர்த்தியா இருந்துருக்கிற அந்த திருமேனி, அந்த திருமேனியை சேவிச்ச உடனே பக்கத்துல இருக்கிறவள் எல்லாம் கூட்டு சேவிக்கிறோம், பாரு அழகருடைய திருநெற்றிக்கட்டு என்ன ஆச்சரியமா இருந்துருக்கு பாருங்கோள்னு சொல்லி பக்கத்துல சொல்லலாம். ஆனா ஆழ்வாருக்கு மானசிகமான ஒரு பிரத்யட்சத்தில் தான் ஏற்படுறது, எல்லாரையும் கூட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில நான் இருந்துருக்கேன். ஏன்னா உங்க கண்ணுக்கு இப்ப அர்ஜுனனுக்கு மாத்திரம்தான் அந்த திவ்யம் ததாமிதே சற்றுகோன்னு சொல்லி அந்த திவ்யமான கண்களை கொடுத்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்ச மாதிரி ஆழ்வாரால மாத்திரம் சேவிக்கிற மாதிரி அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை எம்பெருமான் காண்பிச்சு ஆழ்வார பாடுபடுத்துறேன். நாய்க்கா பாவத்துல ஆசிரியச்சுக்கிறேன். நாள் முன்னு வெண் திங்கள் கொள் நயந்தார்கட்கு நச்சிலை கொல். நாள் மண்ணு வெண் திங்கள் கொள் என்பதாக சொல்ற அந்த நாளுக்கு களங்கமில்லாத சந்திரனா இதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன, நாளுக்கு நாள் நிலையா இருக்கக்கூடிய வெளுத்த சந்திரனோ என்பதாக நாள் மண்ணு வெண்திகண்கள் கொள். இங்க நாளுக்கு நாள் நிலையா இருக்கும்னு சொல்றதுல தாத்பரியம் என்னன்னாக்க, கிருஷ்ணபட்சமா இருந்தாலும் சுக்லபட்சமாக இருந்தாலும் அந்த அஷ்டமின்றது இருந்துருக்க ஒரே அதாவது செமி சர்க்கிள் ரூபத்தில் தான் இருந்துருக்கும், ஒரே அரைவட்டத்தில் தான் இருந்துருக்கும். இதே சுக்லபட்ச சப்தமிக்கும் கிருஷ்ணபட்ச சப்தமிக்கும் வேறுபாடு இருந்துருக்கு. சுக்லபட்ச சப்தமியில ஏழு அந்த சந்திரனுடைய ஒரு 16 இதோட இருந்துட்டு இருக்கானோ இல்லையா, அதுல 7 பாகத்துக்கு தான் அந்த இடத்துல
ஸ்புரணம் வரும், நாம பார்க்க முடியும். இதே கிருஷ்ணபட்ச சப்தமியில பார்த்தோம்னாக்க அது 11 தெரியும். 7 பாகத்துக்கு தான் மறைவு. அந்த மாதிரி வரைச்சு இந்த அஷ்டமின்னு வரைச்சு எல்லா சமயத்திலையும் சுக்லாஷ்டமியாகவாவது இருக்கட்டும், கிருஷ்ணாஷ்டமியாவது இருக்கட்டும், எல்லா சமயத்திலையும் அந்த சரிபாதியான அந்த சந்திரனுடைய ஒரு பிறைகளுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுறது. அதனால்தான் நாள் மண்ணு வெண் திங்கள்கள் நயந்தார்கட்கு நச்சிலைகள்னு ஆழ்வார் சொல்றார். இப்படி எம்பெருமான் இந்த கற்பகம் மாதிரி 4 கற்பக கிளைகள் போல இருந்திருக்கிற 4 திருத்தங்களோடு இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருநெற்றி கட்டு அந்த நெத்தியை நாம சேவிக்கச்சே அப்படியே என்ன பண்றது அப்படின்னா, கொடியேன் உயிர்கோள் இழைத்தேன் தாய்மார்களே இங்க பாருங்கோ, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என் பிராணனை அப்படியே கொள்ள குணுவதற்கு துணிந்ததாக இருந்திருக்கு. அப்படியே அந்த ஒரு அழகு இருக்க பிராணாபகாரமாக இருந்திருக்கு. இப்படி சொல்றார் ஆழ்வார். அந்த அனுபவம் தான் இந்த இடத்துல சொல்றார். அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிறது என்பதாக இந்த அஷ்டமி சந்திரனுக்கு ஒரு ஏற்றம். ஜுஷ்டாஷ்டமிக்கு ஜுவலதிந்து சந்நிபம் என்பதாக சொல்ற. ஜுஷ்டாஷ்டமிக்கு ஜுவலதிந்து சந்நிபம், அஷ்டமி சந்திரனை போல இருந்திருக்கு. ஜுவலதிந்து சந்நிபம் எல்லாம் சொல்லச்சே இந்த அஷ்டமி சந்திரனுக்கு இன்னொரு ஒரு விசேஷம் ஒண்ணு பாக்குறது. எல்லாரும் அஷ்டமி நவமி அப்படின்னு சொன்னோம்னாக்க, அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டு அது ஒரு எளப்பமான ஒரு நல்ல நாள் இல்லைன்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவா. ஆனா அந்த அஷ்டமிக்கே ஒரு ஏற்றம் வந்துதான். ஏன் அந்த அஷ்டமிக்கு ஏற்றம் வந்ததுன்னா, பெருமாளுடைய அவதாரத்தினால அந்த அஷ்டமிக்கு ஏற்றம் வந்தது என்பதாக சொல்ற. திதிரஷ்டமி யதவதார வைபவாத் பிரதமா திதிஹி திரிஜகதாம் அஜாயத என்பதாக அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணின திதி அஷ்டமி திதி. அந்த அஷ்டமி திதி தான் பிரதமா திதிஹி, எல்லாவற்றையும் காட்டிலும் மேம்பட்டதான திதியாக ஆயிடுத்துன்னு சொல்ற. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ற. திக்தக்ஷிணாபி பரிரபக்திரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத்னு சொல்ற. யாரானா எங்கேயான சேவிக்க போனா கூட தெற்க பார்த்து சேவிக்க கூடாதுன்றதுக்கு இது தெற்கா இது கிழக்கா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு அப்புறமா சேவிக்கிறோம். ஆனா சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோதா பிராட்டி அவதாரம் பண்ணினதுனால அந்த தென் திசைக்கு ஒரு ஏற்றம் வந்துதான் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது என்கிற ஒரு பெயர் ஏற்பட்டதான். சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத்னு சொல்ற மாதிரி துஷ்டாஷ்டமி கஜ்வலதிந்து சந்நிபம், இந்த அஷ்டமியில ஜுவலிக்கின்ற இந்து சந்நிபம், அந்த சந்திரன் போன்றதாகன பிரகாசத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் என்பதாக சொல்றார். இப்ப இந்த சந்திரன் போன்ற பிரகாசத்தை உடையது என்று சொன்னோம்னாக்க, இந்த கண்ணன் எம்பெருமானுடைய திருநெற்றிக்கட்டு சந்திரன் போல இருந்துருக்குன்னு அர்த்தமானது. சந்திரனுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கிறது. அப்படி சொல்றதுல இஷ்டம் படல இதே ஆழ்வானே. தேவப்பெருமாள் திருநெற்றிக்கட்ட இதே மாதிரிதான் அனுசந்தானம் பண்ற. உபயோரபி பட்சயோஸ்தி திரியா விஷமீ பாவ நிராசதாஷ்டமீதி
उपमानज संपदेहि सेन्दो वरदा वरदा भूते भवतो ललाट लक्ष्मिया. அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்கும் அதனுடைய அழகு எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உபமானம் உபமேயம்னு சொல்லச்சே, இந்த உபமானத்தை சொல்லச்சே எப்படி சொல்லணும் என்று கேட்டா, உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உபமானமாக சொல்லணும். இந்த குழந்தை ராஜாவாட்டம் இருக்கான் என்பதாக சொல்லணும். அப்ப அந்த ராஜான்றது இந்த குழந்தையை காட்டிலும் உயர்ந்தது. அந்த உயர்ந்த வஸ்துவை தான் உபமானமாக காண்பிக்கிறது. இதுதான் கவிகளுடைய மரபு. நீச்சர்களாக இருந்திருக்கிறவா தாழ்ந்த வஸ்துக்களை போய் உபமானமாக சொல்லுவா. இப்ப சாதாரணமா லோகத்துல பார்த்தோம்னா 2 பேர் விட்டு பிரியாதவர்களாக இருந்துருக்கா, எப்பவுமே இருந்துருக்கான்னு அவளை சொல்லணும்னாக்கா, நகமும் சதையும் போல விட்டு பிரியாதவர்களாக இருக்கான்னு சொல்றோம் நாம. இது ரொம்ப எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுவாதுவான ஒரு உபமானம். இதே நீச்சால சொல்லச்சே அவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு அசுத்த ஸ்தலமும் கொசுவும் எப்படி இருந்துட்டு இருக்கோம், சாக்கடையும் கொசுவும் எப்படி இருக்கோ அப்படி இருந்துட்டு இருக்கான்னா அது ஒரு பெருமையா? இப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ எப்பவுமே உபமானம் சொல்லச்சே அதை காட்டிலும் விசேஷமா இருக்கிறத சொல்லிதான் சொல்லணும். இப்ப சந்திரன், அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லணும்னு ஒரு ஆசை ஆழ்வானுக்கு. இந்த அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, அந்த அஷ்டமி சந்திரனை காட்டிலும் உயர்வாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு வஸ்துவை சொல்லி அந்த மாதிரி இந்த அஷ்டமி சந்திரனுடைய சோபை இருக்குன்னு சொல்லணும்னு ஆழ்வானுக்கு திருவிழம். எதை பார்த்தாலும் அஷ்டமி சந்திரன் மாதிரியே இல்லையா, அவ்வளவு சோபையோட அஷ்டமி சந்திரன், அஷ்டமியில இருக்கக்கூடிய சந்திரன் இருந்துருக்கு. அந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பாக்குறேன். அந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்ச உடனே ஒரு கவியா இருந்து இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஆதங்கம் இருந்தது. இப்ப அந்த அஷ்டமி சந்திரனுக்கு எதை உபமானமா சொல்றதுன்னு தெரியலையேன்னு முயற்சிந்தேற. இப்ப ஆற்றுத்து எனக்கு அஷ்டமி சந்திரன் தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலம் போல இருந்துருக்குன்னு சொல்லிட்டேராம். உபமானஜ சம்பதேஹி சேந்தோ வரதா பூத் பவதோ லலாட லக்ஷ்மியா. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஜுஷ்டாஷ்டமி கஜ்வலதிந்து சன்னிபம் திருதோத்வபுண்ட்ரம் விலசத்விசேஷகம். ஜுஷ்டாஷ்டமிக்க அந்த திதியை அடைந்த சந்திரனுக்கும் போல இருந்துருக்குன்னு சொல்றேன். இது ஒரு சாதாரண கவி மாதிரி சில பிரயோகங்கள்லாம் பண்ணிட்டு இப்ப இதுக்கு அடுத்த ஸ்லோகங்கள்ல வரைச்சே நான் பண்ணின பிரயோகங்களெல்லாம் கூட மாத்திக்கணுமோ என்னமோன்னு தோன்றதுன்னு சொல்ல போறேன். அதுக்காக இப்ப பண்ற பிரயோகம் ஒரு பெரிய ததியாராதனை சாப்பிடுறோம். இது சுவாமி திருமாளிகையில திருநட்சத்திரத்துக்காக நடைபெறுகின்ற ஒரு ததியாராதனை. இந்த ததியாராதனை எப்படி இருந்துருக்கு என்று கேட்டோம்னாக்கா, இது என்ன சொல்லுவா, யார் என்ன சொல்றது, இது ஆச்சரியமா இருந்துருக்கு. ஒவ்வொரு வஸ்துவும் அதையே சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். வாஸ்துவாளா இருந்தாள்னாக்கா அவ சொல்லுவா, பரத்வாஜ ஆதித்யம் போல இருந்துருக்கு. பரத்வாஜர் ராமருக்கு பண்ணது, அதாவது திரும்பி வரைச்சே அத்தனை சைன்யங்களோடையும் வரைச்சே அத்தனை பேருக்கும் பரத்வாஜர் விசேஷமான ததியாராதனை ஆதித்யம் பண்ணார். அதே மாதிரி பரதன் போகச்சேயும் அத்தனை சைன்யங்களோட பட்டண ஜனங்களோட போகச்சேயும் அந்த அதிதி சத்காரம் பண்ணார், விசேஷமான அதிதி சத்காரம் பண்ணார்.
அப்போ அந்த ததியாராதனை எப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னாக்கா பரத்வாஜ ஆதித்யம் போல இருந்ததுன்னு சொல்லுவா பெரியவாளா இருந்தாள்னாக்கா. இப்ப ஆధుனிகாளா இருந்தாள்னாக்கா என்ன சொல்றது, இது சரவணபவன்ல ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும் சார், சொல்ல முடியாது. ஏன்னா அதையும் இதையும் எந்த விதத்திலையும் ஒரு இணைத்து பார்க்கவே முடியாத ஒரு சன்னிவேசம். ஆகையாலதான் இது லோகத்துல இருக்கிற பிரகாரத்துல சில சில சமயங்கள்ல சொல்லினா கூட சரி, இவாளுக்கு புரியறதுக்கோசரம் சொல்றேன்றது சொன்னா கூட பரத்வாஜ ஆதித்யம் எத்தனை பேர் பார்த்திருக்கா இப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ சொல்றேன் சொன்னா கூட அதெல்லாம் கூட தப்புன்றத பின்னாடி சொல்ல போறேன். இப்ப உலகத்தார் உணர்வதற்காக இந்த இடத்துல ஜுஷ்டாஷ்டமி ஜுவலதிந்து சன்னிபம் திருதோத்வபுண்ட்ரம் விலசத்விசேஷகம், அந்த பெருமாளுடைய திருநத்தையில ஊர்துவபுண்ட்ரத்தை சாத்தின்னு இருக்கு. ஆச்சரியமான திருமண் காப்பு. அந்த திருமண் காப்பு நாம எதுக்கு புருஷாலோ ஸ்திரீக்களோ எல்லாரும் நெத்தியில இட்டுக்கிறோம். இப்ப அந்த நெத்தியில வரைச்சு புருஷால் ஒரு மாதிரி இட்டுக்கிறா, ஸ்திரீக்கள் ஒரு மாதிரி திருமணம் செய்யணும், ரெண்டுமே இட்டுக்கிறா. ரெண்டு பேருக்கும் அந்த திருமணம் செய்யணும் ரெண்டுமே இட்டுக்கிறதுன்றது அவர்களுக்கே ஏற்பட்டது. இப்படி இந்த ஊர்துவ பண்றம் இல்லாமல் யாரான ஒரு நல்ல காரியம் பண்ணாள்னாக்கா அந்த காரியம் மொத்தம் வியர்த்தம்னு சொல்றது. ஸ்நானந்தானம் ஜபோ ஹோமஹ சுவாத்தியாயஹ பித்ருதர்ப்பணம் பஸ்மே பவதி தத்சர்வம் ஊர்துவபுண்ட்ரம் வினா கிருதம். அந்த ஊர்துவபுண்ட்ரம் இல்லாமல் பண்ணினோமானாக்கா எல்லாமே பஸ்மே பவதி வீணாய் போறது. அப்போ ஊர்துவபுண்ட்ரம் நாம மொத்த பேரும் இட்டுக்க வேண்டியது ஒரு விஷயம். பெருமாள் என்ன கர்மவசியரான்னு அவர் என்னத்துக்கு நெத்தியில திருமண் காப்பு இட்டுன்னு இருக்கு? இது ஒரு கேள்வி தானே வரப்போறது. என்ன அதுக்கு பதில் சொல்ற, அவர் ஒன்றும் கர்மவசியர் இல்ல. அவர் என்ன வைதிக கர்மாவை பண்ண போறாரு, எந்த வைதிக கர்மாவுக்காக இப்படி திருமண் காப்பு இட்டுன்னு இருக்கு என்று சொன்னா, நம் போன்றவர்கள் பின்பற்ற வேணும் என்பதற்காக தான் அந்த திருமண் காப்பை சாத்திட்டு இருந்திருக்கிறோம். வாழு நித்தியா இருக்கக்கூடாது என்பதாக அதுக்காக இதை சாத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா உத்தரத்யுபரி புண்ணியஜனா நிதி உத்தரத்யுபரி பக்தஜனா நிதி, இந்த பக்த ஜனர்களை மேல தூக்கி விடுறது இந்த திருமண் காப்பு தான். ஊர்த்வதாஸ்ரயண சூச்சித சக்தி, நம்ம எல்லாரையும் இந்த திருமண் காப்பு நெத்தியில இட்டு ஒவ்வொரு காரியத்தையும் தானம் தபசு இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ணோமானாக்க நமக்கு மேன்மைதான் வரப்போறதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக பெருமான் தான் இட்டு காமிக்கிறேன். ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவேதரே ஜனாக. உலகத்துல பெரியவாளா இருந்துருக்கிறவன் எதை பின்பற்றுகிறார்களோ அததான் மீதி பேரும் பின்பற்றுவான். பெருமாளை திருமண் காப்பு சாத்தின்னு இருக்கச்சே நாம திருமணம் இல்லாத இருக்கலாமான்னு எல்லாரும் நாம் இட்டுக்கிறோம். திருதோர்த்வபுண்ட்ரம் விலசத்விசேஷகம், அந்த திருமண் காப்போட இருந்துருக்கு. விலசத்விசேஷகம் அந்த சீச்சூர்ணத்தோட இருந்துருக்கான், கஸ்தூரி திலகத்தோட இருந்துருக்கான். கஸ்தூரி கலிதோத்வபுண்ட்ர திலகம், பட்டருடைய சீசூக்தி. அந்த ரங்கநாதனை சேவிக்க செய்ய கஸ்தூரி கலிதோத்வபுண்ட்ர திலகம்னு அப்படியே மோகிப்பிக்கிடுதான். அந்த பெருமாள் ரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய திருநெத்தி கட்டில் இருக்கிற கஸ்தூரி திலகம், அதுவும் ஊத்வபுண்ட்ரமாக இருந்திருக்கிற அந்த திலகம் ஒவ்வொருத்தரையும் மோகிப்பிக்கிறது, அப்படியே அந்த இதுவாயிடுறதுன்னு சொல்ற. லாவண்யவரிஷிணி லலாட்டதடே கனாபே பிப்ரத்தடித்குண விசேஷமிவோர்த்வபுண்ட்ரம் விஸ்வஸ்ய நிர்ஜரபதே தமசாவிருதஸ்ய மன்யே விபாவயசி மங்களிக பிரதீபம்.
சுவாமி தேசிகன் இதய திருமண் காப்பு தேவநாதன் திருநெற்றிக்கட்டில் இருக்கக்கூடிய திருமண் காப்பு மங்களாசாசனம் பண்றேன். லாவண்ய வருஷிணி லலாட்டதடே கனாபே. மேகம்னு இருந்தா அது ஜலத்தை வருஷிக்கிறது. அந்த மாதிரி பெருமாளுடைய திருநத்தை கட்டு தேவநாதனுடைய திருநத்தை கட்டு லாவண்யத்தை வருஷிக்கிறது. அந்த எம்பெருமானுடைய ஒரு சௌந்தரியம் அழக வருஷிக்கிறது. அப்படியே அப்படியே மேலேந்து அப்படியே வருஷிக்கிற மாதிரி இருந்துருக்காங்க. அந்த நீல மேகம் போன்ற பெருமாள் கண்ணனாக இருந்துருக்கு. நீல மேகம் போல இருந்துருக்கிற அந்த திருநெற்றிக்கட்டு அதிகுண விசேஷம் மேவ அப்படின்னா அந்த நெத்தியில மின்னல் மாதிரி இருந்துருக்கான், பிரகாசமாக இருந்துருக்கான். அந்த மின்னல் தான் மேகம் இருக்கிறதையே நமக்கு காண்பிக்கும். அந்த மாதிரி அந்த மின்னல் மாதிரி இருந்துருக்கு. மின்னல் கொடி போன்ற இருக்கு அந்த ஊர்த புன்றம் அதை சாத்தின் இருக்கிறான் பெருமாள். அந்த வெளிச்சம் அந்த பிரகாசம் என்ன பண்றது அப்படின்னா இப்ப இந்த லோகம் முழுக்க இருட்டுல இருந்துருக்கு. அஜ்ஞானமாகிற ஒரு இருளாலே சூழப்பட்டதாக இருந்துருக்கு. அதுக்கு மாங்கலிக பிரதீபம், ஒரு மங்களகரமான ஒரு விளக்கு. அந்த விளக்குன்றது பல இடங்கள்ல பல விதமான விளக்குகள்லாம் இருக்கலாம். மங்களத்துக்காக வைக்கிறதுன்ற விளக்கு இருக்கு, அது ஒரு விசேஷம். எல்லா இடத்துலயும் 1000 தான் வெளிச்சம் இருந்தாலும் கூட ஒரு கல்யாணம்னாக்கா குத்தி விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அந்த குத்தி விளக்கு ஏற்றி வைக்கிறோம். பெருமாள் எழுநேர்னாக்கா வாசல்ல எவ்வளவோ விளக்கெல்லாம் போட்டிருந்தா கூட வாசல்ல 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம். சில பேர் பார்த்தோம்னாக்கா அந்த ரங்கநாதன் இதுல உற்சவத்துல பார்த்தோம்னா நம்பெருமாள் உற்சவத்துல வீதியில இழைச்சே பார்த்தோம்னா சில ஆண்கள்ல சாயங்காலம் பெருமாள் இழைச்சே பார்த்தோம்னா 5 மூக்கோட குத்தி விளக்கு அப்படியே 2 குத்தி விளக்கு முஷு அழகா ஏற்றி வச்சிருப்பா. பெருசு பெருசா கோலம் போட்டிருப்பா. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த விளக்கு ஏத்துறதுன்றதே ஒரு மங்களம். அந்த மாதிரி மங்களத்தை இவங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். கல்யாணத்துல கூட பார்த்தோம்னாக்கா இந்த விளக்கு எடுத்துட்டு அந்த மஞ்சள் நீர்லாம் சுத்தி கொட்டச்சு இந்த விளக்கு எடுத்துட்டு போவா. இப்படி பிரதட்சணமா வருவா. அதெல்லாம் ஒரு மங்களத்தை சொல்லி குறிக்கிறது. இப்ப நமக்கு அந்த பெருமாளோட சேர போறதுக்கு உண்டான ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை இப்படி நம்ம எவ்வளவுதான் இத்தனை நாள் வரைக்கும் அதிநீச்சர்களாக இருந்து இந்த அஜ்ஞானத்தினால சூழப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இனி நமக்கு கிடைக்க போறது பெரிய பாக்கியம். அந்த எம்பெருமான அனுபவிக்கிற ஒரு பாக்கியம். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்கள் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா வடிமை செய்ய வேண்டும். நான்னு ஆழ்வார் பாரித்தா போன்ற ஒரு ஒரு நிலை நமக்கு வரப்போறது. அந்த கைங்கரியம் வரப்போறது. உங்களுக்கு இப்படி நெத்தியில திறமை நெட்டு ஒரு காரியமும் பண்ணங்கள்னாக்கா உங்களுக்கு வரப்போறதுன்றத அதை தெரிவிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த பெருமாள் திருநெத்தியில சாத்தின் இருக்கிற ஊர்த்வபுண்டம் திருதோர்த்வபுண்டம் விலசத்விசேஷகம் பூம்னா லலாட்டம் விபுலம் விராஜதே. இப்படி அந்த எம்பெருமானுடைய சுந்தரபாகுவனுடைய லலாட்டம் திருநெற்றி விபுலம் விராஜத்தை ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப விபுலம்ன்றது குணத்தினாலேயும் அமைப்பினாலேயும் 2 விதத்தினாலேயும் விபுலம்னு சொல்றோம். அமைப்பு பெரிய நெத்திக்கட்டு தம்மாத்துண்டு நெத்திக்கட்டு இருந்துன்னா சின்னதா நெத்திக்கட்டு இருந்துன்னா அவ்வளவா நல்லா இருக்காது. அந்த திருமணம் குழைச்சு நிட்டுன்னா ஒரு இது எடுக்கிறதுக்குள்ளே மொத்தம் முடிஞ்சு போடும், நெத்தி முடிஞ்சு போயிடும். அது அவ்வளவா நல்லா இருக்காது. இது விசாலமான நெத்திக்கட்டு, அது ஒரு விஷயம். அது விசாலத்துக்காக சொல்றது. குணத்தக அந்த பிரகாசத்துல பார்த்தோம்னா அதுவும் விபுலமாக இருந்துருக்கு. அதுக்கு ஒரு பரபாகம்னு சொல்றது. பரபாகம்னா கான்ட்ராஸ்ட்னு சொல்றது. இப்ப இந்த புடவைகள்லாம் இருந்துனாக்க அந்தந்த புடவைக்கு ஏற்றதாக அந்த பார்டர் இருக்கணும், அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கணும். இப்போ
ஒரு நீல வர்ணத்துல ஒரு புடவை இருந்ததுன்னாக்கா பார்டரும் நீல வர்ணத்துல இருந்ததுன்னா அது தெரிவிக்காது, அதனுடைய விசேஷத்தை அது தெரிவிக்காது. அதுக்கு வேற ஒரு வர்ணத்துல இருக்கணும் அதுக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு சேர்க்கை இருந்தாக்க வர்ணத்தினுடைய சேர்க்கை இருந்துருக்கோ அது அழகு. இந்த வெண்மைக்கு வரைச்சே கருமையும் வெண்மையும் சேர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு அழகு. அங்க பெருமாளுடைய அலகாவளி மேல பார்த்தோம்னா அப்படியே கண்ணங்கரையில் இருந்துருக்கு. அதோட இந்த விளவெளியில் இருந்துருக்கிற திருமுக மண்டலம், இந்த பிரகாசத்தோட இருந்துருக்கிற திருமுக மண்டலம், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னாக்க இது ஒரு அத்தியுதமான ஒரு சேவை. இது எப்படி பூம்னா லலாட்டம் விபுலம் விராஜத்தை, அந்த விபுலம்ன்றதுக்கு பல குணங்களோட பிரகாசிக்கிறது. வனாத்ரி நாதஸ்ய சமுச்சித ஸ்ரேயா லலாட்டம், யாருடைய திருநெற்றை கட்டு? இந்த வனாத்ரிநாதனுடைய திருநெற்றை கட்டு. அந்த திருமாலிரும் சோலை அழகருடைய திருநெற்றை கட்டு எப்படி சோபிக்கிறதுன்னு அதில் ஈடுபட்டு மெய்மறந்து அனுபவிக்கிற இந்த ஸ்லோகம் மூலமாக அந்த எம்பெருமானுடைய ஒவ்வொரு திவ்யாவயவ சௌந்தரியமும் நம்மளையும் ஏற்பித்து அவன் விஷயத்துல ஒரு பக்தி வரும்படியாக அவன்தான் அனுகிரகம் பண்ணணும். அந்த சௌந்தரியத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு சக்தி வேணுமே, ஒரு சாமர்த்தியம் வேணுமே. அந்த சாமர்த்தியத்தை அழகரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். ஜுட்டாட்டமீ கஜ்வலதிந்து சன்னிபம் திருதோத்வபுண்ட்ரம் जुटाष्टमीकज्वलदिन्दु सन्निभं धृतोद्भपुण्ड्रं विलसद्विशेषकं भुम्ना ललाटं विपुलं विराजते वनाद्रिनाथस्य समुच्छ्रितश्रियः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।